ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நிறையா இருக்கேன். மொரோக்கோவில் இன்றைக்கு தேர்ட் டே. இன்றைக்கு இப்போ தான் கிளம்பி இருக்கிறோம் ஹோட்டலை விட்டு. சரி, இன்றைக்கு எங்கே போகிறோன்னு தெரியல. ஐ திங்க் கேபிள் கார் இருக்குது. அந்த கேபிள் காரில் சுற்றினா கொஞ்சம் மொரோக்கோவில் இந்த சீ ஃப்ரண்டில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த வழியால் தான் கேபிள் கார் போகணும். அந்த மலை தெரியுது இல்லையா? ஸோ அந்த மலை பகுதி போகணும். கீழே தான் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகணும். இதுதான் அந்த அவங்க ஸ்டேஷன், டானியா லைன். இங்கேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் கேபிள் கார். பாருங்க, 10:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுமா. இப்போ 10:30 ஆச்சு. இன்றைக்கு வெதர் வந்து சூப்பராகவே இருக்குது. 3 நாளாக வெதர் அவ்வளோது கிரேட் இல்லை. இன்றைக்கு நல்ல வெயில் அடிக்குது, ஆனால் குளிராக இருக்குது. இங்கே தான் இப்போ காட்டில் பே பண்ணலாம்னா காட்டிலே பே பண்ணிட்டு போயிடும். போயிட்டு வரதுக்கு எவ்வளோ? 480. ஆமாம், ஸ்டாண்டர்ட்னா இது. விஐபினா வந்து 200 சரி, நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? இந்தியா காசுக்கா, ஸ்ரீலங்கா காசுக்கா, பவுண்ட்ஸ் 48 பவுண்ட்ஸ். சரி, இந்த வழியால் தான் கேபிள் கார் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு கேபிள் கார் வந்துட்டு இருக்குது. இதான் இதை வந்து மொரோக்கோ சீ ஃப்ரண்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். மலையில் எல்லாம் போயிட்டு இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்கும். நண்பர்களே பாருங்கள், இப்போ கேபிள் கார் ஏறியாச்சு. இப்போ தான் மேலே போயிட்டு இருக்கு. பாருங்கள், அங்கால பாருங்கள் சீ ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது கடல். இங்கால கார்டன் செட்டப் செமையாகவே இருக்குது. சூப்பர். வா, இங்கேருந்து சாய்ப்பார். நம்ம ஊர் தென்னை மரம் மாதிரி தான் இந்த ஊரில். இது வந்து அழகுக்கு வளர்க்குறாங்க இந்த மரம். பாருங்க, அது மலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதில் ஒரு 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 கேபின் கொண்டு வந்துட்டு இருக்கு. பாருங்க, இதில் ஆக்கள் எம்டி இல்லையா? ஓகே மாசம் அந்த ஃபோர்ட்டுக்கு போகுது, கோட்டைக்கு போகுது இல்லை? இன்னைக்கு எந்த சூப்பராகவே இருக்கு வெயில். சூப்பரான வியூ இல்லையா? செமையா இருக்கு. சத்தியம் என்ன தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் டைமா கேபிள் கார்ல இன்றைக்கு தான் போறேன். கீழே பாருங்க, சின்ன சின்ன மரம் நிக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து ஒலிவ் மரமா. அது இப்பதான் சின்ன செடியா இருக்குது. இனி வளர்ந்து காய் வருவோம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, சீ ஃப்ரண்ட் ஹார்பர். அது நேவி கேம்ப் இல்லையா? அது ஹார்பர் அதில் சூப்பராக இருக்கு. ஆடாம போகுதுல்ல, செமையா இருக்கு. நான் ஆடு மண்டு வண்டி ஓட்டுற மாதிரி. இது 10 நாளைக்கு முன்னாடி இங்கே எல்லாம் நடந்து அந்த பில்டிங்கு அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி போனோம். இப்போ ஹேபிளில் வந்தபடியாக மேலேருந்து சூப்பராக இருக்கு. இதான் அட்லஸ் மலை. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது மெடிட்ரேனியன் சீயில் வருதா இந்த இடம்? சூப்பர். இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரோட்ஸ் எல்லாம் இதில் பாருங்க சொன்னாங்களே, அதுதான் வந்து அவங்களோட ஃபிஷ் மார்க்கெட்டா இந்த இடம். இந்த இடத்துக்கு நாங்கள் நேற்று போனாங்கல்ல இந்த சைட்டால. இந்த ஏரியா வந்து அண்டர் நியூ டெவலப்மெண்ட் என்றபடியா எல்லாமே வந்து ரோட்ல இருந்து அவங்களோட வீடுகள் எல்லா ஃபிளாட் எல்லாமே வந்து புதுசா இருக்கு. இப்ப நான் நிக்கிற இடத்து பாத்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு இங்க நிலநடுக்கம் வந்தபடியா இங்க இருந்த
மலையெல்லாம் அப்படியே உதிர்ந்து கொட்டுப்பட்டு இல்லை இந்த குடியிருப்புகள் எல்லாம் நாசமாகி 25,000 மக்களுக்கு மேலே இங்கே இறந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெவலப் இல்லாமல் இருந்த இடம் இப்போ தான் வந்து டெவலப்பிங் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. டூரிசம் இண்டஸ்ட்ரியை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து நாங்கள் கப்பல் எடுத்தால் சவுத்தன் சீக்கு போகும். அவங்களோட குரூஸை இங்கேருந்து கிளம்புதான்னு சொன்னாங்க. இங்கதான் மோட்டர் இருக்கு. இங்க மலைக்கு மேல வந்துட்டோம் பாருங்க. இதான் மாஸ்டர் ஸ்டேஷன் எண்ட். அப்ப திருப்பி ரிட்டர்ன் போகும்ல. இப்ப கீழே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்க இருந்து சுத்தி பார்த்துட்டு திருப்பி நாங்க வந்த இடத்துக்கே போகணும். லண்டன்ல உங்களுக்கு இந்த மாதிரி மலை இருக்குதா, இந்த மாதிரி கடல் இருக்குதா பக்கத்துல? ரிவர் இருக்குல்ல, தேம்ஸ். இங்க பாருங்க, இதுல இந்த ரிட்டர்ன் போகுது. இப்ப கொஞ்சம் பிஸி இல்லை, இப்ப டூ ஏர்லி. லேட்டர் ஒன் வந்து பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மலைக்கு மேலே வந்துட்டோம் கேபிள் காரில். பாருங்கள், இது சுற்றி பார்ப்போம். செம்ம வியூஸ், எல்லா இடமே அப்படியே செம்மையாக இருக்கும். இது வந்து ஓல்ட் ஃபோர்ட். இதை பற்றி நான் உள்ளே போய் சொல்கிறேன். உறவுகளை பாருங்கள், செம்ம வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மலைக்கு மேலே வந்துட்டோம். எல்லாமே சூப்பராக தெரியுது. நாம் இருக்கிற ஹோட்டல்ல இருந்து ஒன்லி ஒரு 1/2 மைல் தான் நடக்கணும் இந்த கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு. பாருங்க, இது எங்க மாஸ்டர் போகணும்? எந்த சைட் போறோம்? அந்த ஃபோர்ட் உள்ளுக்கு போக முடியாது இல்ல? ஃபோர்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல, போய் முடியல. போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். இந்த கோட்டை வந்து 1960ஆம் ஆண்டு நிலநடுக்கம் வந்ததால் இது வந்து ஃபுல்லாக உடஞ்சிட்டு இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உள்ளே போக அலவுட் இல்லை, வெளியால் தான் சுற்றி பார்க்கலாம். சரி வாங்க. அங்கே தேவைன்னு சொன்னால் ஒட்டக சவாரி போகலாம். இது அப்படியே சுற்றி காட்டுவாங்க. நம்ம ஊரில் மாட்டு வண்டி சவாரி மாதிரி இங்கே குதிரையில் ஒட்டகம் தான் இங்கே. ஹலோ, ஹவ் ஆர் யூ? சூப்பராகவே இருக்குது. பார்ப்பேன், டைம் இருந்தால் போகலாம் லேட்டராக. பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கூடுதலான ஃப்ரெஞ்சு மக்கள் தான். இந்த ஃப்ரான்ஸ் இங்கேருந்து பக்கம்தான். இது ஃப்ரெஞ்ச் அப்படியா அவங்க இங்கே மோஸ்ட்லி பீப்புள் இங்கே தான் வருவாங்க. யூகே வந்து 4 hours. இதில் பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன டாய் பொருட்கள் விற்றுட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த கோட்டை உடைகிறதுக்கு முன்னுக்கு 1960க்கு முன்னுக்கு இந்த கோட்டை இந்த வயசு வந்து 700 வருஷம் பழமையானதான். இப்போ பார்த்தீங்கன்னா நேவி கேம்ப் க்ளோஸாக வந்து பார்க்கலாம் பாருங்கள். இதில் நேவி ஷிப் எல்லாம் வந்து பார்க் பண்ணி நிற்கிது பாருங்கள். அதில் அங்கால இருக்குது வீடு, அதான் பேரட், நேவி பேரட். அது சூப்பராகவே இருக்கு எனக்கு பார்க்க. கடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கு, அமைதியாகவே இருக்கு. ஒரு அலை இல்லை, அப்படி ஸ்மூத். அப்படி இந்த குதிரையை பாருங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது. பேபி ஹார்ஸ், கலரும் செம்மையாக இருக்குது. இது குழந்தைங்களை ரைடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பெரிய ஆக்கள் கிடையாது, சின்ன குட்டி என்றபடியா. இந்த இடத்துல வந்து சீ சைட் என்றபடியா உங்களுக்கு மெயின் தொழிலே வந்து மீன்பிடி தொழில் தான். இதில் வந்து அது என்ன சொல்கிறது, சார்டின் ஃபேக்ட்ரி இருக்குது. இதுதான் உலகம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மீன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த போட்டுகள் தெரியுது. இதெல்லாம் வந்து அவங்க மீன் பிடிக்க போகிறது. மற்ற சைடில் தான் நேவி பேஸ் அதில் இருக்குது. அப்படியே பாருங்கள். ஆனால் சூப்பரான மலை கிடைச்சிது இந்த ஃபுல்லான இந்த சிட்டின்ற வியூ பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே சின்ன ஒரு கடை எண்ணெய் இருக்குது. ஸோ அதில் வந்து கூலிங்க என்ன ஒன்றாலும் எடுத்து குடிக்கலாம். இங்கே எடுக்கலாம்னா நீங்கள் காசு பே பண்ணணும். இங்கே பெஞ்ச் போட்டிருக்காங்க, இங்கே இருக்கலாம். என்ன ஒன்றாலும் சரி, சூப்பராகவே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் மெட்ரோ சைடில் இருக்கிறேன். அங்கால வந்து சீ சைடு, இங்கால ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே தான்.
இங்கே குடியிருப்பு கிடையாது, மலைக்கு கீழே தான் அவங்க குடியிருப்புலாம் இருக்கு பாருங்க. மலையும் இருக்குது, கடலும் இருக்குது. இதான் நாங்கள் அப்போ இப்போ பார்த்துட்டு இருக்க கோட்டையும் முதல் காட்டியிருப்பேன். டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு தான் இதான் கடைசி ஸ்டாப், இதுக்கு மேலே போக முடியாது. இதில் வந்து எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு மக்கள் வந்து அப்படி சுற்றி பார்த்துட்டு போவாங்க. இந்த இடத்துல வண்டியெல்லாம் பார்க் பண்ணிடுவாங்க பாருங்க. நண்பர்களே, இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறோம், வந்துட்டோம். இப்போ திருப்பி கிளம்ப போகிறோம் பாருங்கள். இதுதான் திருப்பி வந்துட்டு இருக்குது இந்த வண்டி. மேலே பாருங்க அந்த கேபிள் எப்படி சுற்றுதான்னு சொல்லி இந்த டயரை வண்டி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிள் கார் வந்து முடிஞ்சது, வாங்கியாச்சு. இனி டாக்ஸி எடுத்து எங்கே கொரக்கட்டைல் ஃபார்ம் ஒன்று இருக்கான், அங்கே தான் ஒருக்கா போகணும். டாக்ஸிக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் செமையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரிஸ் தான். ஆனால் செமையாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. சுற்றி இருக்க பாருங்க, எவ்வளோ நைஸ் அண்ட் க்ளீனாக அழகாக இருக்குது. இதுதான் இந்த ஊர் டாக்ஸிஸ். எனக்கு சூப்பராகவே பிடிச்சிருக்கு இந்த கார்டன் செட்டப், செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது பாருங்க. நைஸ் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆனால் இந்த ஊரில் தண்ணி இல்லை, கடல் ஓட்டுறது தான் நல்ல தண்ணியாக மாற்றி குடிக்கிறோ சரி, தோட்டத்துக்கோ சரி, எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து போர்வெல் போடுவாங்களாம், அதுலேயும் வந்து மக்கள் தண்ணி எடுத்து பாய்ச்சி கொள்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த பூச்செடிக்கு. என்னன்னு தெரியல, இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, பெருசாக வளர்ந்து பூத்து குலுங்கும். இங்கே டாக்ஸி புக் பண்ணுறாங்க, இங்கே தெரியாதா? டூரிஸ்ட் வந்தால் ஒவ்வொருன்னு ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவான், உண்மையான ப்ரைஸ் கிடைக்காது. 4 பேர் கூப்பிட்டு கேட்டால் தான் எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், அதில் உண்மையான ப்ரைஸ் கிடைக்கும். ஃபைனலி டாக்ஸி பிடிச்சாச்சு, குட் டீல் போட்டாச்சு. ஓகே, எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி boss, I'm sitting in front, yeah? Thank you very much. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் கொரக்கட்டைல் ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். உள்ளுக்கு தான் போய் ஃபார்மா ஏதோ வந்திருக்கிறேன், அங்கே தான் உள்ளுக்கு போக போகிறோம். உள்ளுக்கு போய் முன்னுக்கே வந்து பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே கொரக்கட்டையில் வாய்மாய் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள்ல. முன்னுக்கு சூப்பராகவே இருக்குல்ல பாருங்கள். வா, அப்படியே உள்ளுக்கு போ. இப்போ என்ட்ரன்ஸில் பே பண்ணியாச்சு. இப்போ அப்படியே உள்ளுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்துட்டோம். சார் இங்கே தான் இருக்குது. உறவுகளே பாருங்கள், ரிலாக்ஸாக படுத்துருக்குறாங்க. இதுக்கு தவறி விழுந்தமா அவ்வளோதான். கொரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா சரியான லேசியான மாஸ்டர். இது அனிமலா? இதுக்கு என்ன பேர்? இது ரெப்டைல். ரெப்டைலா? இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான பீஸ் போல் இருக்குது, அப்படியே ரொம்ப நிலத்தோடையே அப்படி ஒட்டி போயிருக்கு பாருங்க. ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறாரு. மாஸ்டர், இதுக்கு ஃபீட் பண்ணுறதை எடுக்க முடியாதா? அப்படி பண்ணுவாங்க, டைமிங் இருக்குது அதில். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது ஒரு சைட்டு, மற்ற சைட்டுக்கு போவாங்க. அதில் பாருங்கள் இந்த ஏரியா. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் கார்டனிங் தான், செமையாக பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் இங்கே தண்ணி இல்லை, இருந்தாலும் நல்லாவே பராமரிச்சு. மாஸ்டர், இது என்ன? இது அருள்,
இந்த மரத்துக்கு என்ன பேர் இது? இதுதான் கத்தாழை. ஆமாம், கத்தாழை இவ்வளோ பெருசா? இது டெசர்ட் கத்தாழை. இதில் தான் தண்ணி குடிக்கிறது. ஓகே ஓகே. இதில் எனக்கு சந்தேகம், இதெல்லாம் வந்து உண்மையான கொரக்கட்டையில இல்லைன்ற ஃபேக் கொரக்கட்டையில தெரியல. இப்போ இதில் பாருங்க, ஒரு ஆள் இருக்கிறாரு இங்கே பாருங்க, இவ்வளோ எத்தனை உண்டு, பயமாக இருக்குப்பா பார்த்தாலே. ஓ, இங்கே பக்கத்தில் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியான முதலைங்க தான். அது இங்கே பாருங்கள், இது கடலில் வந்து கப்பலை வந்து பார்க் பண்ணி விட்ட மாதிரி இருக்கிறாங்க. அந்த லைனுக்கு எல்லோரும் படுத்துருக்குறாங்க. எனக்கு உலகத்திலே பயமான 2 இது, ஒன்று பாம்பு, ஒன்று முதலை. இதில் 2லேயும் அம்பிட்டா தப்ப முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க பாருங்க. உலகத்துக்கும் ஃபீட் பண்ணுறோன்னா எத்தனை டோன் மீட் வேணும் இங்கே? ஐயோ ஐயோ, இதை பாருங்க, ஒரு ஆள் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான கொரக்கட்டைகள் இங்கே இருக்குது. பெரிய ரிவர் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸுக்கு மேலே முதல்ல இருக்குது. சுற்றி கிளாஸ் ரூமுக்குள்ளே நிற்கிறாங்க பசங்க. அது எந்த பேருக்கு நசீவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால மெயின்டைன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஃபார்மை. இங்கே முதல்ல பண்ணேன்றதை விட அதாவது வந்து ஒரு சூப்பரான கார்டிங் செட்டப் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மக்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அது பண்ணுறதுக்கு எல்லாம் பெஞ்ச் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். வா, செம்மையாக இருக்குது, செம்ம குளிர்மையாக இருக்குல்ல. ஆமாம், இங்கே பாருங்கள், நம்ம ஆலமரத்தை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து சின்னது, இது ஆலமரமா இல்லை? ஓகே, ஆமாம், நம்ம ஆலமரம் சைனாலேருந்து வந்துருக்குல்ல. இதுக்குள்ள ஏதோ மாதிரி பண்ணியிருக்கு பாருங்கள். இதுக்குள்ள என்ன? வா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரக்கட்டைல்ஸை விட இந்த கார்டனிங் தான் சூப்பராக பிடிச்சிருக்குது. வெதர் இங்கே சூப்பராக இருக்கப்படியா இது கார்டனிங்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்கள், படுத்துருக்குறாங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, இதுக்கு நல்ல தூக்கம், இதுக்குமே என்ன வேணும்? நல்ல குளிர்மையாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மரம் இந்த பூ மரத்துக்கு வந்து தண்ணி தேவையில்லை இல்லை, நம்ம ஊரில் ரோட்டாக இருக்கும், ஆனால் செம்ம அழகாக இருக்கும். சூப்பர். வாவ், இங்கே பாருங்கள், நம்ம ஊர் தாமரை குளம் பண்ணி தாமரை செமையாக பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம தாமரை செடி வளருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பூ வந்திருக்காங்க இங்கே. இங்கே எல்லா விதமான பூச்செடியும் இந்த தண்ணியில் வளர்றது வளர்த்து வச்சுக்கிறாங்கப்பா. இந்த செடியை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நம்ம ஒரு முருக்கங்காய் மாதிரி இருக்குது. வா, ஒரு காய், இது இலையும் இல்லை, எக்ஸாக்ட்லி முருக்கங்காய் மாதிரி இருக்குது. அங்கே சுற்றி போகணும் மற்ற சைட்டுக்கு, அதில் ஃபுல்லாக பொண்டு இருக்குது, அதுக்குள்ளால் போக முடியாது, சுற்றி தான் போகணும். உலகத்தில் நமக்கு தெரியாத எத்தனையோ தாவரம் இருக்குது. ஒவ்வொரு நாட்டில் போய்க்கு தான் அந்த நாட்டின் தாவரங்களை பற்றி தெரியும். அங்கே இது நான் பார்த்ததில்லை. என்ன சத்தம் கேட்குது? தவளையா? தவளை மாதிரி சத்தம் கேட்குது. De toute façon,
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தவளையும் வச்சுருக்குறாங்க. அதுதான் சத்தமாக இருக்குது, தவளை சத்தம். இப்போ பாருங்கள், இந்த மரம் வாழை மரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தான் இது வாழும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த ப்ளே ஆக்டிவிட்டி ஏரியா. நம்ம ஊர் குளத்தில் உள்ள எல்லாம் இங்கே பிடுங்கி வச்சுக்கிறாங்க. தண்ணியில் வாழ்கிற பாருங்க, இது தவளைன்னு இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஊரில் உள்ள பெங்களூரில் போட்டை பார்க்கும் மாதிரி இருக்குது. அதே செட்டப் தான். இது பாருங்க, சூப்பரான வாட்டர் ஃபால். வா, செமையாகவே இருக்குது. இதுக்குள்ளுக்குள்ளால் போகலாம். பார்த்தா கோட்டை மாதிரி இருக்குது. அது மேலே ப்ராப்பர் கல்லாலே இருக்குது, மேலே வச்சுருக்காங்க. இது மேன்மேட்டா இல்லைன்னு சொன்னால் இயற்கை அமைஞ்சதா தெரியல. சூப்பர். இந்த இடத்த பாருங்கள், இதுலேருந்து வடிவ ரிலாக்ஸ் பண்ணலாம். தண்ணி ஓடிட்டே இருக்குது. இந்த சத்தத்துக்கு கேட்குறதோ தெரியல. வா, எந்த பெரிய குரக்கட்டையெல்லாம் இருக்குது. இது இங்கே பாருங்கள், நசி அதுன்ற தலை இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது சின்னது குட்டி. இது மீடியம் சைஸு. இதுன்ற பேர் என்ன பேருன்னு தெரியல. இதுவும் ஒரு சோட்ட குரக்கட்டைல் தான். வா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாம்பின் கூடு. அது அப்படியே உடையாமல் வச்சுருக்காங்க. நண்பர்களே பாருங்கள், பேபி குரக்கட்டையில் நைஸாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே ப்ரீட் பண்ணுது. இது எவ்வளோ குட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்தா நம்ம லைஃபே காலியாகிடும். இங்கே ஆமை குஞ்சு, சின்ன இடம் ஒன்று பார்த்தா இங்கே அதை பாருங்கள். போயிட்டே இருக்குது. அப்போ வா, செம்மையாக இருக்குது. இங்கே இந்த மரத்தை பாருங்களேன். இது இந்த மரத்தோட பேர் தெரியல, என்ன மரம்னு தெரியலையா. சூப்பர். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இங்கே பே பண்ணி வந்ததுக்கு போய் தான் செம்ம சூப்பராகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்நாக் வச்சுருக்குறாங்களாம். உள்ளே போய் பார்ப்போம். நமக்கு பிடிக்காத 2 விஷயத்தை பார்க்க வந்துருக்குறோம். ஒன்று பாம்பு, ஒன்று முதலை. இருக்கமா சார்? வேர் இஸ் இட்? ரோவில் இதுக்குள்ள பாருங்க. இதில் தெரியுதா? இதுக்குள்ள படுத்திருக்கிறாரு. இது அந்த அனக்கொண்டா, பேபி அனக்கொண்டா. இங்கே பாருங்க, எங்கே தலையை காணையில். இங்கே பாருங்க, என்ன சூப்பராக தூங்குறாங்க. ஆமாம், ஏன் படுத்துருக்கு சாப்பிட்றது. எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணின பாருங்க. கலரை பாருங்க, செம பொறுக்கி விளையாடலாமா இருக்குது. இது பாருங்க, எவ்வளோ லெந்தியான பாம்பு. எல்லாம் ரொம்பவே இப்போ பாருங்க, ஆவண்டு தான் இருக்குது. என்னத்துக்கு இது ஆவண்டு வாயை பிளந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் இதுக்கு வந்து நாக்கு இல்லை. இதுதான் நம்ம ஒரு ஆலமரம். செம ஹெல்த்தியாக இருக்குது. சின்னதான். இனி ஃபியூச்சரில் வளர்ந்து இந்த ஏரியாவே பிடிக்கும். செமையாக இருக்குது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. என்ன தேவைன்றாலும் இங்கே நாங்கள் சாப்பிட்லாம். எல்லாமே கிடைக்கும். சூப்பராக இருக்குது. ஃபுல் ப்ளூவாக இருக்குது பாருங்கள். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த கண்ணாடி கூட்டுக்க பாருங்கள். கிட்டே போய் எடுக்கலாம். உறவுகளே, இங்கே பாருங்க, இந்த தலைக்கு மேலே தான் படுத்துருக்குது. கண்ணாடி உடைஞ்சதுன்னா இந்த தலை போயிடும். நல்ல ஸ்ட்ராங்கான கண்ணாடி தான். பாருங்க, தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ரிலாக்ஸா.
ம் இவ்வளோ க்ளோஸாக நான் ஒரு நாள் கூட வந்ததில்லை. இப்போ மதியம் 12 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டாங்களாம். எல்லாமே ஃபுல் ரிலாக்ஸ் ஸ்லீப்பிங். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து 325 முதலைங்க இருக்குதான். அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி வந்து ஃபீட் பண்ணுவாங்களாம். அது என்ன ஃபீட் பண்ணாங்கன்னா சிக்கனாம். எவ்வளோ மாதம் 150 கிலோவா? ஓ 150 200 கிலோ வேணுமா? ஸோ ஒரு நாளைக்கு 3 பேர் மனுஷன மாதிரி தான் சாப்பாடு அதுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ வேறு நாடுன்னு சொன்னால் அவங்க பண்டிகை கொடுப்பாங்க, அது சீப்பாக இருக்கும். இவங்க பண்டி வெட்ட மாட்டாங்க, அதால் வந்து சிக்கனை கொடுக்குறாங்க. இப்போ 225 முதல்ல இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ வேணும்? வா இங்கேயும் செமையாக இருக்குது கார்டன், செம ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ஒரு வாழை பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்தோன்னு சொன்னால் காப்பட்மா இருக்கு, புஷ்ஷன் கீழே போகுது. இது பார்த்தீங்களா? வா செம. இங்கே ஒரு ஆள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்பயுமே வந்து 24/7 இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதை நான் வந்தோடனே பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த கத்தாழை பாருங்க, இவ்வளோ பெருசு, தென்னை மரம் உயரத்துக்கு இருக்குது இந்த கத்தாழை. இவ்வளோ ஹைட்டில் நான் பார்த்தது இல்லை. இந்த செடியையும் பார்த்ததில்லை. இந்த இலை இது எங்கே நம்ம ஊரில் இல்லை, நான் பார்க்கல. இதுவும் ஒரு கத்தாழை தான் பாருங்க, இதில் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, எந்தோ பெருசுன்னு. வா சூப்பராக இருக்குது, எல்லாம் ட்ரிம் பண்ணி நைஸ் அண்ட் நீட்டாக இருக்குது. உறவுகளே, இப்போ crocodile farm சூப்பராக எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யாருமே பண்ணுற மாதிரி தெரியல பாருங்கள், கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் வந்து மொரோக்கோவில் பண்ணியிருக்கிறேன், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தேங்க்யூ வெரி மச், பாய்.